தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறியிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைதற்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்து கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வை தீர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினும் முடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் திரட்டிலிருந்து சின்மயானந்த குரு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்க்குறோம். இதற்கு முன்னால் பொருள் வணக்கம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்த்தோம். இதில் எல்லாமே அவர் பரிபூரணானந்தம் முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு பரிபூரணானந்தம் சொல்லிட்டு அப்புறம் பொருள் வணக்கம் சொல்கிறாரு. இப்போ சின்மயானந்த குரு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த உடல் சார்ந்து நம்ம 96 தத்துவங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உயிர் ஒரு குருநாதரை குருநாதரை பார்த்த உடனே குருநாதர் சில சமிங்கைகள் மூலமாக, அதாவது சில குறியீடுகள் மூலமாக சீடனுக்கு ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துறாரு. இந்த உலகத்திலேயே குரு உணர்த்தக்கூடிய விஷயத்தை வேற யாராலும் உணர்த்த முடியாது. அந்த விஷயத்தை குருநாதர் உணர்த்துறாரு. அதை உணர்ந்த உடனே இவருக்கு ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சி ஏற்படுது. எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவர் கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் பரிபூரண ஆனந்தம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் சொல்றாரு. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், என்னுடைய உடலோடு இருக்கும்போது ஆதார ஆற்றலோடு இருக்கும்போது பார்த்தேன், ஆதாரம் கடந்து நிராதாரத்துக்கு போகும்போது பார்த்தேன். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு தோன்றியது. அந்த அனுபவத்தை நீங்களும் அவ்வாறு தான் அந்த அனுபவத்தை உற முடியும். எப்படினாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகும்போது, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், ஒவ்வொரு நாட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பனி படர்ந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பறக்கும்போது அது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். கொஞ்சம் காற்று அழுத்தமான இடத்துல பறக்கும்போது அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் பறக்கும். கொஞ்சம் காற்றே இல்லாத இடத்துக்கு போகும்போது எல்லா விமானங்களும் காற்றே இல்லாத இடத்துக்கு மேலே பறக்கும்போது அது ஒரு விதமான சமனமான ஒரு நிலையில் தான் பறக்கும். அது மாதிரி இந்த உயிர் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், உடல் கடந்து நிராதாரத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள், அதற்கு பிறகு துரிய நிலையில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம், துரியாதீதத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம், அப்புறம் கடவுளோடு ஒன்றி இருந்து சாமித்தியம் பக்கத்தில் போகிறது, ரூபம் இறைவனுடைய உருவம் மாதிரியே நம்ம உருவமும் மாறுறது, லோக்கியம் அந்த அவனுடைய உலகத்துக்குள்ள நாமளும் போயிருக்கிறது, சாயுஜ்யம் அவனே நாமாக மாறுறது. இப்படி ஒவ்வொரு படிநிலையாக இந்த உயிரினுடைய சோபான முறை அப்படின்னு சொல்லி இதை சைவ சித்தாந்தம் சொல்லும். சோபான முறையில் ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியாக ஒவ்வொரு உயிரும் அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்கு. அந்த மேலே போகக்கூடிய அந்த படிநிலை வளர்ச்சியினுடைய தகுந்த மாதிரி தான் பெற்ற அனுபவத்தை, இந்த அனுபவத்தை நான் இந்த இடத்துல பொருள் வணக்கமாக நான் அப்படி பெற்றேன், அந்த பொருளை நீங்கள் சிந்தை செய்யுங்கள். அதுக்கப்புறம் நான் சின்மயானந்த குரு, அதாவது எனக்கு ஆனந்தம்ங்கக்கூடியது உண்மை ஆனந்தம் அப்படிங்கிற சின்மயானந்தம்னா உண்மையான இயற்கை விளக்கமாய், இயற்கை இன்பமாய், இயற்கை அறிவாய் விளங்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பெற்றது எனக்கு எவ்வாறு இருந்தது எனில் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் அடைந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. அப்படி பகிரும்போது இதை சொல்றாரு. சின்மயானந்த குரு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இதை சொல்றாரு. அங்கையோடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழி நீர் ஆறாத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்த ஆழ்வேயோ துங்கமிகு பக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்திட சொருப அனுபூதி காட்டி
செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இப்போ நீ வந்து ஜனகாதி முனிவர்களுக்கு கல்லால் மரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியிலிருந்து நீ ஞானோபதேசம் பண்ணின. அந்த ஞானோபதேசம் எப்படின்னா, வாயினால் நீ உபதேசிக்கலை, சின்மய முத்திரை காமிச்சு அந்த முத்திரை மூலமாக நீ வந்து ஒரு உபதேசம் பண்ணின. அது மௌனத்தில் கரையக்கூடிய ஒரு உபதேசமாக இருந்தது. அவர்கள் நிறைய 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள் அத்தனையும் படித்த பிறகும் எங்களுக்கு மனம் அடங்கவில்லை அப்படின்னு குருநாதரை வேண்டி, எங்களுக்கு இத்தனை கல்வி கற்று இத்தனை கேள்வி நிறைய இடத்துல போய் கேட்குறாங்க, கல்வி ஞானம் கற்கிறாங்க, கேள்வி ஞானம் கேட்குறாங்க, எதனாலும் மனம் அடங்கலை. எது உண்மை பொருள்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியலை, எங்களுக்கு மனம் அடங்கலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த குருநாதரை நினச்சி இவங்க வருந்தி கேட்கும்போது, கல்லாலின் புடையமர்ந்து வல்லார்கள் 4வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய், இந்த பொருள் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. அது என்னென்னமோ விவரணங்கள்லாம் பண்ணானாலும் மறையாய், 6 அங்கமாய், 4 மறையாய், என்னென்னவாக இருக்கக்கூடியது மறைக்கு அப்பாலாய். அந்த பொருள் எப்படி இருக்குன்னா, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அவர் வந்து ஏதோ ஆர்ப்பாட்டமான உபதேசங்கள் அப்புறம் விளக்க உரைகள் அது எதுவுமே கொடுக்கல. அவர் இந்த கல்லாலின் மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. நீ வந்து ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் மும்மலங்களை நீக்கினால் ஜீவான்மா பரமான்மாவை அடைந்துவிடும். ஜீவான்மா சிறிது முயற்சித்தா போதும், ஜீவான்மா முழு முயற்சி எடுத்து இப்படி அடைய முடியாது இங்கே வரைக்கும். அப்போ ஜீவான்மா கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், பரம் வந்து அதை அப்படியே ஒட்டிக்கும், அது தாழ்ந்து வந்து இறங்கி வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு முத்திரையை காட்டி ஜனகாதி முனிவர்கள் 4வர்க்கும் கல்லால் மரத்தடியிலிருந்து அவர் குரு உபதேசம் பண்ணார். அதே குருநாதர் எனக்கும் உபதேசம் பண்ண வந்தார். அப்படி வருவாராமா? கல்லால் ஜனகாதி முனிவர்கள் எங்கள் வேதங்களில் சாத்திரங்களில் அவர்களை பற்றி சொல்லியிருக்கு. அவங்களுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி குருவாக அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வருவாரா? இவருக்கு வந்திருக்கிறாருங்கிறாரு, நமக்கு வருவாரா அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லாரு, தாய்மான சுவாமிகள் சொல்லார், எனக்கு வந்திருக்கிறார் தங்கங்களா, உங்களுக்கும் வருவார், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கல்லாலின் மரத்தில் இருந்த அந்த குருநாதர் நான் தாய்மான சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது என்னுடைய மனத்துக்குள்ள எப்படியெல்லாமோ உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்களேப்பா, நான் அனுபவிக்கத்தக்க விதியில் நான் உணரத்தக்க அந்த உணர்வை நீ எனக்கு எப்போது தருவாய் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லையா? எனக்கு நீ வந்து இறங்கி அருள் செய்யக்கூடாது? எனக்கு ஏதோ தகுதி இருக்குன்னு நான் கேட்கல, எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் இந்த அருள் அனுபவத்தை அடைந்த எல்லாரும் ஆணவமாதி மலங்களை திறந்திருக்கிறாங்க, முக்குணங்களை திறந்திருக்கிறாங்க, மும்மலங்களை திறந்திருக்கிறாங்க, முக்குற்றங்களை திறந்திருக்கிறாங்க, முப்பாலை விட்டுருக்குறாங்க, அவங்க முத்தொந்தங்கக்கூடியதை விட்டுருக்குறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நான் எதையுமே விடாமல் ஆனால் நான் உன்னை அடையணும்னு விரும்புகிறேன், நீ எனக்கும் அருள்குவையோ, நீ எனக்கு இவங்களுக்கெல்லாம் அருள்னா மாதிரி நீ எனக்கும் அருள்வியா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி அழுதேன். அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் பெருசாக செய்யலை. அப்போ இறைவன் வந்து அவன் கல்லாலின் மரத்தடியில் இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் யாரெல்லாம் ஏங்கி அழுவீங்களோ உங்களுக்கு முன்னால் வந்து அவர் தரிசனம் தருவதற்கு வரார், உங்களுக்கு அருள் அனுபவம் தருவதற்கு வரார், இந்த வரார் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கே மலை மேலேருந்து நான் இறங்கி வரும்போது சிறகிரி விளங்கவர் சின்மயானந்த குருவே. இப்போ இதில் சின்மயானந்த குருன்னு சொல்கிறார், இன்னொரு இடத்துல தட்சிணாமூர்த்தி குருவேன்னு சொல்கிறார். எனக்கு சின்மயம், எனக்கு வந்து ஆனந்தத்தை என் மனதுக்குள்ள எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை தருவதற்கு கல்லாலின் மரத்தடியில் அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண அதே குருநாதர் எனக்கும் குருவாக வந்து ஆண்டு கொண்டார் அப்படிங்கிறத அவர் நான் எப்படி இருந்த நிலையில் வந்து ஆண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லாரு. அங்கையோடு மலர்தூவி அங்கமது புலகிப்ப, அங்கை அப்படின்னா உள்ளங்கை, இப்படி இந்த அங்கையோடு மலர்தூவி அங்கமது புலகிப்ப, எனக்கும் உன்னுடைய அருள் தரும் நாள் எந்நாள் அப்படின்னு சொல்லி நான் கையில் மலர் எடுத்து இப்படி போட்டு எனக்கு அந்த நாள் வராதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி எழுதேன். அங்கையோடு மலர்தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழி நீர் ஆறாக, நான் அன்புக்கு உருகி 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 என்னுடைய கண்ணில் இருந்து விழி நீர், என்னுடைய கண்ணில் இருந்து கொட்டுற நீர் வந்து ஆறா போகக்கூடிய அளவுக்கு நான் வந்து அழுதேன். அன்பினால் உருகி விழி நீர் ஆறாக ஆறாத முக்தினது ஆசை கடற்குள் மூழ்கி, அந்த ஆறாத ஆசை, எனக்கு தனியாத காதல், எப்படி எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அடைந்தே தீர்வேன் அந்த உறுதிப்பாட்டில். ஆறாத முக்தினது ஆசை கடற்குள் மூழ்கி, எல்லாரும் உலகியல் ஆசை கடற்குள்ள மூழ்கிறாங்க,
நான் வந்து ஆறாத ஆசைக்கடல், ஆவேச ஆசைக்கடலுக்குள்ள இந்த அருள் அனுபவத்தை நான் பெறுவது எப்போது எப்போது எப்போதுங்கக்கூடிய இந்த கடலுக்குள்ள நான் மூழ்கி நிற்கும்போது சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழித்திட வணங்கும். இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா ஒரு கூட்டத்தார் செய்கிறாங்க. அவங்க சன்மார்க்க நெறி நிற்போர் அப்படிங்கக்கூடிய கூட்டத்தார் இப்படி நிற்கிறாங்க. அவங்களுக்கு நீ அருள் செய்த. எப்படி அருள் செய்த? நீ வந்து துங்கமிகு பக்குவர் ஜனகன் முதலியோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தி, அரிய நெறியை ஒரு வார்த்தையால் நீ புகட்டின. ஆனால் எனக்கு அருள்வையா? எனக்கு தெரியலையே. எல்லாரும் இப்படி நிற்கிறாங்க. அங்கையோடு மலர் தூவி அங்கமது புலவிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆறாத முக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் முழு தழுதெழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியில் நிற்போர்கள் அப்படி நிற்கிறாங்க. ஆனா வணங்கும் சன்மார்க்க நெறியில்லா துன்மார்க்கனேன்னு அப்படி வணங்க தெரியாத நானும் ஒரு பக்கத்துல நிற்கிறேன். தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ, நீ அவங்களுக்கு அருள் செஞ்ச மாதிரி எனக்கும் அருள் செய்வியாப்பா? அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தார் இப்படியெல்லாம் தொண்டு செய்கிறாங்க, இப்படி அது செய்கிறாங்க, இப்படி இது செய்கிறாங்க. நான் ஒன்றும் செய்யலையே. நீ எப்போ உன் மனதுக்குள்ள அந்த எண்ணம் வருதோ அப்போவே நீ தகுதி ஆகிட்டடா. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்றும் செய்யலை, இவங்கெல்லாம் தொண்டு செய்கிறாங்க, இவங்களுக்கு இந்த பணி வந்துருச்சு அப்படின்னு நீ நினைக்கிற மாத்திரத்தில் உனக்கு தகுதி வந்துருச்சு. இறைவன் அப்படிதான் நினைக்கிறான். சன்மார்க்க நெறியில்லா துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வைய, உன்னுடைய பெருமை மிக்க அருளை கொடுத்து நீ அருள் செய்வியா அப்படின்னு கேட்கிறார். துங்கமிகு பக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தி சொருப அனுபூதி காட்டி. இப்போ நீ வந்து சொல் அரிய நெறி, இது வந்து சுட்டுதற்கரிய சுகாதீத வெளியனும் அட்டமேற் சிற்சபை அருட்பெருஞ்சொல்லிங்கிறார். இது சொட்டுதற்கு அரியது, சொல்லுக்கு அரியது. இந்த அனுபூதி நிலையை அவங்க எப்படி காமிச்சாங்கன்னா ஒரு சொல்லால் உணர்த்தி, சும்மா இரு அப்படின்னு ஒரு சொல் சொன்னாங்க. அந்த சொல் வந்து எல்லாரையும் பக்குவப்படுத்திச்சு. அப்போ ஒரு சொல்லால் உணர்த்தி சொரூப அனுபூதி காட்டி. அப்போ ரூப அனுபூதினா வெளித்தோற்றங்கள்ல நின்று பார்க்கக்கூடியது. சொரூப அனுபூதினா நான் எனக்குள்ளேயே என் அந்த அருள் அனுபவத்தை நான் உள்வாங்கி கொண்டு நான் நான் அது மயமாக ஆகணும் அப்படிங்கக்கூடியதில் நான் நிற்கும்போது சொரூப அனுபூதி காட்டி செங்கமல பீடம் மேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே. அதாவது பத்மாசனத்தில் செங்கமல பீடம் மேல் அப்படின்னா பத்மாசனத்தில், கமலம்னா பத்மம் அப்படின்னு அர்த்தம். பத்மாசனத்தில் வீற்றிருந்து கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே. ஆலம் கல்லால் மரத்தின் அடியில் இருந்த அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்மளுக்குள்ள அருள் அனுபவமாக நம்மளுடைய ஆதார ஆற்றல்கள் கடந்து போகக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய பிடரிக்கண்ணுக்கு கீழே அந்த கல் ஆலமரமாக அருளன் அந்த அந்த முகுந்தம் அப்படிங்கக்கூடிய குருந்தம் அப்படின்னு சொல்றது இந்த முகுல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த குருந்த மரத்தின் அடியின் கீழிருந்து இறைவன் வந்து நமக்கு இந்த அருள் உபதேசத்தை, அதாவது சுழிமுனை வழியாக ஓடக்கூடிய இந்த வாயு காற்றை அந்த இடத்துல நிலைநிறுத்தி பிடரிக்கண்ணுக்கும் நம்மளுடைய இரு கண்ணுங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை நிறைவு மையமாக கொண்டு அருள் செய்கின்றான். அதை வந்து சூசகமாக எல்லாரும் வந்து கல்லாலின் புடையமர்ந்து வல்லார்கள் ஆழ்வர்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தினா இது கல்லால் மரத்தின் அடியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உள்பொருள் என்னன்னா, நமக்குள்ளே இறைவன் வந்து ஆலமரமாக நமக்குள்ளேயே அருள் அனுபவம் புரியக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறான். அதில் செங்கமல பீடம் மேல் கல்லால் அடிக்குள் வளர் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியை சின்மயானந்த குருவை. இவர் வந்து எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்காங்க. நான் திருச்சிராப்பள்ளியில், சிறகிரிங்கிறது திருச்சிராப்பள்ளி அப்படிங்கக்கூடியது. நான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அந்த மலை மேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நான் வணங்கிட்டு நான் வரும்போது எனக்கு ஒரு குருநாதர் இப்படி கிடைக்க மாட்டாரா? எல்லாரும் வந்து அங்கையோடு மலர் தூவி அங்கமது புலவிக்க அன்பினால் ஆறாத காதல் விசையாய் உருகி விழி நீர் அருவி என பாய, அப்படி மாதிரி எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி வேண்டுதல் இல்லாட்டி கூட ஒரு ஏக்கம் இருக்குது. நான் வந்து என்னுடைய கண்ணீர் அருவிப்பாய நான் எல்லாரும் வேண்டாட்டி கூட எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. எப்படியாவது இந்த இறை அனுபவத்தை பெற்ற மாட்டோமா, இந்த அனுபூதி நிலையை நான் அனுபவித்திட மாட்டோமான்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த அனுபவ நிலைக்கு இறைவனும் எனக்கு இறங்கி வந்து சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குரு எனக்கு திருச்சிராப்பள்ளியில் நான் இருக்கும் இடத்துல என்னுடைய உடலுக்குள்ள புகுந்து எனக்கு அருஞான உபதேசமாக நான் எந்தெந்த நெறியில் நின்றால் நான் பரிபூரணத்தை உணர முடியுமோ அந்த நெறியில் நின்று எனக்கு உணர்த்தினான். பார்க்கறதுக்கு தட்சிணாமூர்த்தி கோலமாக ஜனகாதி முனிவர்களுக்கு அருளிய அதே சிவம்
அதே திருக்கோலம் எனது உடலுக்குள்ளும் அந்த திருக்கோலத்தை காட்டி அருளியது அப்படிங்கக்கூடிய பகுதியாக இதை சொல்றார். ஆக்க எனும் இடிகரையை மெய்யென்ற பாவினான் அத்வைத வாஞ்சையாதல் அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தபடியாகும். அறிவு அவள இன்பம் தாக்கும் வகையேது இந்நாள் சரியை கிரியையாம் யோக சாதனம் இடுத்தது எல்லாம் சன்மார்க்கம் அல்ல இவை நிற்க என் மார்க்கங்கள் சாராத பேரறிவதாய் வாக்கு மனம் அணுகாத பூரணப் பொருள் வந்து வாய்க்கும்படிக்கு உபாயம் அறிவித்து ஒட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடித்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்றுகான் சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இறைவன் எப்படி அருள் செய்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டா, ஆக்க எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி. நான் சின்ன வயசுல இருந்தே இது பொய்யா போக போகுது, இது உள்ள நாம உளுத்து அசும்பு ஊரித்துகளும் அப்படின்னுலாம் சொல்றாங்க. புன்புலால் ஆக்கை புரைபுரை கனியா அப்படிங்கிறாங்க. இது புலால் உடைய சரீரம் அப்படிங்கிறது தெரியாம இதுவே மிகப்பெரிய இன்பத்தேன் சுரக்கும் சரீரம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான இன்பத்தேன் சுரக்கும் சரீரமாக தான் இது இறைவன் படைச்சிருக்கிறான். ஆனா நான் அதை அந்த அருள் அனுபவத்தை உணராம உலகியல் நெருக்கி இது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கக்கூடியதை ஆக்க எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி நான் அத்வைத வாஞ்சையாத. நான் இந்த இடிகரையை இது ஒரு வெள்ளம் வந்தால் இடிச்சுட்டு போகக்கூடிய கடை சாவுங்கக்கூடியது ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஆக்கை துன்பத்தை தந்து என்னை இடித்து தள்ளிட்டு என் உயிரை பறிகொண்டுட்டு போகும்போது இந்த உடல் கீழே விழப்போகுது. இது மெய்யுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது பொய்யா போகுது இந்த ஆக்கை. ஒரு காலகட்டத்தில் யமன் உயிரை எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஆக்கை நான் மெய்ன்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு எவ்வளவோ மேக்கப் போட்டு ஊதி பூசி பொட்டு வச்சு நான் எவ்வளவோ அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த ஆக்கை ஒரு காலத்தில் பொய்யா போகுது. அதை நான் எதுவும் தெரியலை. ஆக்கை எனும் இடிகரையை மெய்யென்ற பாவி நான் அதை மெய்யாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அத்வைத வாஞ்சையாதல் அரிய. இப்போ அப்படி நினச்சிக்கிட்டு ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நான் அத்வைதமாக சிவாத்வைதம் அப்படிங்கக்கூடியது, நான் சிவ தரிசனம் அப்படிங்கக்கூடியது, சிவரூபம், சிவபோகம், சிவ யோகம் அப்படிங்கக்கூடியது, இந்த தசமார்க்கங்கள் எல்லாத்திலையும் தசகாரியம் அப்படிங்கக்கூடியது எல்லாத்திலையும் நான் இது எல்லாம் கடந்த கடைசி நிலையில் நானும் இறைவனை அடைந்து இறை அனுபூதி பெற்று நான் அதுக்குள்ளே மூழ்கி இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் இந்த ஆக்கைக்குள்ளே இறைவன் இருப்பதையோ அதை ஒரு சாதனம் பண்ணி இறை அனுபவத்தை பெறுவதையோ நான் எந்த முயற்சியும் பண்ணி பார்க்கல. அப்படி பார்க்காமலே நான் அத்வைத வாஞ்சையாதல் பற்றி இன்னும் எல்லாம் இது உலகம் பொய், இது பொய், அது பொய், இது பொய், எல்லாத்தையுமே நேதின்னு தள்ளிடலாம். அப்போ எல்லாத்தையும் நேதின்னு தள்ளிட்டு நான் பாட்டில் இருந்துக்கலாம். எந்த பயிற்சி செய்யலை, முயற்சி செய்யலை, நான் எந்த விதமான சாதனைகளுக்கு நான் ஆகலை. அதனால் அப்படி ஆகாமல் இருந்துக்கிட்டு அத்வைத வாஞ்சையாதல் நான் சிவாத்வைதம் எழுதுவதை பற்றி நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குது, அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா, அரிய கொம்பில் தேனை முடவன் இச்சித்தவாறு ஆகும். ஒரு பெரிய மரத்தின் மேலே கொம்புத்தேன் இருக்குது. கொம்புத்தேன் இருந்துச்சுன்னா அதை நல்ல புகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் புகை போட்டு அந்த மரத்துக்கு மேலேறி அந்த தேனீக்கள் நம்மளை கொட்டிடாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு தீப்பந்தம் வச்சு புகையெல்லாம் பிடிச்சி அந்த மரத்துக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் கீழே ஒரு சாதனத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதை உடச்சி விட்டு மீண்டும் அந்த ஈக்கள் நம்மளை கொட்டாத வரைக்கும் அந்த புகையெல்லாம் சுற்றி காட்டிகிட்டே இறங்கி மிக லாவகமாக எடுக்கணும். சாதாரண கால்கை திடமாக இருக்கிறவங்க கூட அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வோடு தான் செய்வாங்க. ஏன்னா தேனி நம்மளை மொய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. தேனி கொட்டி நம்ம தெருவில் 2 பேர் சின்ன வயசில் இப்படி தேன் எடுக்க போனவங்க. தேனி கொட்டி அது கடம்பு தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கடம்பு வண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வண்டு அவங்க வீடு வரைக்கும் வந்துருச்சு. இவர் தேன் எடுக்க போனவர் இந்த மாதிரி எதுவும் தற்காப்பு இல்லாமல் போய் அவர் வீடு வரைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அந்த வண்டு வந்துருச்சு. இவர் வீட்டுக்குள்ளே போய் கதவடைக்கவும் இல்லாமல் அப்படியே இருந்து வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல அப்படி குறுகி இருந்துட்டார். நான் சின்ன வயசில் அந்த வண்டு கொட்டியே அவர் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு தற்காப்பு சாதனம் செய்து கொள்வதற்கு ஒரு திடமான மனம் வேணும், திடமான உடல் வேணும். ஆனால் ஒரு முடவனுக்கு ஏற்கனவே திட சித்தம் இருக்காது. ஒரு உறுப்பு இழந்திருக்கும் அப்படிங்கக்கூடியதே அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தன்னம்பிக்கை இழந்திருக்கும். அவன் கொம்புத்தேனை எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் எந்த விதமான சாதனையும் செய்யாமல் நான் பெரிய அத்வைத வாஞ்சைங்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கேன். அரிய கொம்பல் தேனை முடவன் இச்சித்தபடியாகும்
அறிவு அவள. இந்த அனுபவம் எப்படி கிடக்கும் அப்படின்னா, அறிவு அவள இன்பம் தாக்கும் வகை ஏது, இந்நாள் சரியை கிரியையா யோக சாதனம் விடுத்தது எல்லாம் சன்மார்க்கம் அல்ல இவை நிற்க என் மார்க்கங்கள் சாராத பேரறிவாய். இந்த நான் இந்த இந்த முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது இச்சித்தது மாதிரி ஆகும். ஆனால் இந்த அனுபவம் எப்போது கிடைக்கும் அப்படின்னா, அறிவு அவளை. நான் அறிவு சார்ந்து எதையும் சிந்திச்சு நான் நிறைய தாய்மான சுவாமிகள் படிக்கிறேன். தாய்மான சுவாமிகள் பாடலுக்கு இது பொருள், இது பொருள், இது விளக்கம், இது இன்னொரு ஆசிரியர் இது மாதிரி எழுதியிருக்கிறார், இன்னொரு ஆசிரியர் இது மாதிரி எழுதியிருக்கிறார். தமிழுக்கு ஒரு சொல், தமிழ் சொல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பல பொருட்கள் உண்டு. அது இந்த பொருளை கொண்டு போனால் என்ன பொருள் தரும், இந்த பொருளை கொண்டுட்டு போனால் என்ன பொருள். அப்போ சொல்லாடல் கொண்டு நான் எப்படியெல்லாமோ பிரயாசப்பட்டு, இது சொல்லாடல் கொண்டு பிரயாசப்பட்டு இது நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அல்ல. அறிவு அவளை இன்பம் தாக்கும் வகை ஏது. அந்த அறிவு அவிழ்ந்த போது இந்த பேரின்பம் நம்மளை தாக்கும். அது எல்லா மர இழந்த நலமாக நமக்கு இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, இந்நாள் சரியை கிரியையா யோக சாதனம் விடுத்தது எல்லாம். இப்போ அறிவு அவிழ்ந்து போகுச்சுன்னா சரியை பேரும், கிரியை பேரும், யோகம் பேரும், ஞானம் பேரும். எது மிச்சம் இருக்கும்? நீயும் நானும் அடி, எதிரும் புதிருமடி. அந்த அகண்டாகார வஸ்து இருக்கும். அதற்கு முன்னால் நாம் இருப்போம். நாம்கக்கூடிய எண்ணமும் நம்மகிட்ட இருக்காது. நம்ம அறிவு இருக்காது, நம்ம உடல் இருக்காது, நம்ம உணர்வு இருக்காது, எதுவும் இருக்காது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனும் நானும்ங்கக்கூடிய எண்ணம் கூட இருக்காது. நம்ம அதுலேயும் கரைஞ்சு போயிடும். இவையெல்லாம் இருக்க, இவை நிற்க என் மார்க்கங்கள் சாராத பேரறிவாய். இந்த மார்க்கங்கள் எந்த மார்க்கங்களையும் சாராத, என் மார்க்கங்களும் சாராத பேரறிவாய் இறைவன் எனக்குள்ள புகுந்தான். வாக்கும் மனம் அணுகாத பூரண பொருள் வாய்க்கும்படிக்கு உபாயம் அறிவித்து. இந்த மார்க்கங்கள் சரியையில் இருக்கு, கிரியையில் இருக்கு, யோகத்தில் இருக்கு. இந்த எந்த மார்க்கங்களையும் சாராத பேரறிவாக வாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் வாய்க்கும்படிக்கு உபாயம் அறிவித்து ஒட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடுத்து. பெரிய கடல்ல அல அடிச்சு தாக்குதா மாதிரி ஒட்டாத பேரின்ப சுகவாரி என்னை தாக்குது. எங்க சரியை செத்து போச்சு, கிரியை செத்து போச்சு, யோகம் செத்து போச்சு, ஞானம் செத்து போச்சு, என் அறிவு எல்லாம் செத்து போச்சு, நான் விடுத்தது எல்லாம் செத்து போச்சு. அறிவு அவளை சாராத அறிவா, எதையும் சாராத அங்க சிவம் மட்டும்தான் நிற்க. அந்த நிலையில வாக்கும் மனம் அணுகாத பூரண பொருள் வாய்க்கும்படிக்கு உபாயம் அறிவித்து ஒட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடுத்து. அந்த சுகக்கடலை போய் நான் வாய்மடித்து அப்படியே சாப்பிட்றேன். தாகம் அடங்கும் வரைக்கே எப்படிப்பட்ட அருள் அனுபவம் இது. இதை வாய்மடித்து அப்படியே உண்டு சாப்பிடும்போது தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்று தான். நான் இதுக்குள்ள அப்படியே அந்த சுகவாரியில போய் முழுகி அப்படியே குடிச்சு 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 அந்த அனுபவத்தை குடிச்சு குடிச்சு நான் நிற்க. இந்த சுகவாரியினை நான் போய் முழுகி நிற்கும்போது அதுக்கு அந்த பக்கமா எனக்கு எதுவுமே தெரியாம நீ மட்டும் என் முன்னால நிற்க. வேற எனக்கு எதுவுமே தேவையில்லை. அறிவு தேவையில்லை, சரியை தேவையில்லை, கிரியை தேவையில்லை, நான் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, எதுவும் இல்லை. நான் அந்த சுகவாரியை குடிச்சிட்டு அந்த கடலுக்குள்ள அப்படியே முழுகி குடிச்சிட்டு நான் நிமிர்ந்து பார்க்கும்போது பரிபூர்ணமான நீ மட்டும்தான் நிற்கணும். நீ நிற்கங்கக்கூடிய உணர்வோ அதில் நான் நிற்கிறங்கக்கூடிய உணர்வும் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாக்கும் மனம் அணுகாத பூரண பொருள் வாய்க்கும்படிக்கு உபாயம் அறிவித்து ஓட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடித்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்று காண். நீ முன்னால் அப்படி நிற்கும்போது நான் தேக்கி திளைத்து இல்லை அப்படியே குடிச்சு 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 நமக்கு ரொம்ப வெயிலோடு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கடுத்தமான வெயில், தண்ணி தாகம் அப்படி நாக்க வரலுது. வந்த உடனே எதம்மா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு அண்டா நிறையா நல்லா எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு வச்சுருக்குறாங்க. இல்லாட்டி ஒரு மோரில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு கலக்கி ஒரு பானை நிறைய வச்சுருக்குறாங்க. எப்படி குடிப்போம்? அங்கேருந்து வந்த உடனே ஒரு டம்ளர் குடிச்சு பார்ப்போம், 2 டம்ளர் குடிச்சு பார்ப்போம். நம்ம உடம்புல உள்ள என்னெல்லாம் எனர்ஜி எல்லாம் தாது உப்புக்கள் எல்லாம் வேர்வையில் வெளியேறி இருக்கோ அது முழுதும் நிரம்பு வரைக்கும் ஒரு செம்பு கூட குடிப்போம், 2 செம்பு கூட குடிப்போம். அப்பாட இன்னும் குடிக்கணும் போல ஆசையாக இருக்குது. இப்போ குடிக்கிறதுக்கு அப்படியே வயர் நிறைஞ்சு போச்சு. அதனால் அந்த செல்லில் இருந்து இறந்த எல்லாம் அந்த என்னென்ன எனர்ஜிகள்லாம் நம்மளை விட்டு வெளியேறிச்சோ அது மீண்டும் தேக்கும் மாதிரி 96 தத்துவங்களும் நம்மளை விட்டு போயிடுச்சு. அந்த சுகவாரிதுக்குள்ளே நம்ம முழுக்கிறோம். 96 தத்துவங்கள் இருந்த இடம் எம்டியாக இருக்கும் இல்லை, அதுக்குள்ளே மீண்டும் மாயை புகுந்துக்கும். எப்போ ஒரு இடத்துல எம்டினஸ் வந்துச்சோ அந்த இடத்துக்குள்ளே காற்று புகுந்துக்கும். அது வெளியில் புறப்பொருளுக்கு பார்க்கும்போது ஒரு குடத்துல தண்ணி இருக்குது, பாதி குடம் தண்ணியை எடுத்துட்டோம்னா
மீதி பாதி குடம் வெத்து, அது பாதி குடம் தண்ணி இல்லை, பாதி குடம் தண்ணியும் பாதி குடம் காற்றும் இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல இருந்து இது நம்ம களைச்சி போய் வரும்போது, வெயிலில் அலைஞ்சிட்டு வரும்போது நம்ம எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிரும். நம்ம உடம்புல உள்ள எல்லா தாதுக்களும் தண்ணீரும் அப்படியே கரைஞ்சிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இது எல்லாம் கரைஞ்ச போது மிச்சம் நமக்கு உடம்பு தாகத்தோடு இருக்கும்போது அந்த அந்த தண்ணியை பருகுதா மாதிரி இந்த அருள் தாகம்ங்கக்கூடியதில் 96 தத்துவங்களும் கலைஞ்சு அதில் நான் இல்லை, எனது இல்லை, எதுவுமே இல்லை, அறிவு அவிழ்ந்து போச்சு, எல்லாம் இல்லை. நான் எப்படி இருக்கு அந்த சுகவாரிதில் அந்த சுகக்கடற்குள்ள மூழ்கி அப்பா குடிக்கிறேன் 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 குடிக்கிறேன், இந்த எல்லா செல்லுலையும் நிரம்பிடுச்சு. இதில் இருந்தக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் போன உடனே அந்த இருப்பிடம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்படி ஒரு அனுபவம் தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்றுதான் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குரு. இவ்வளோ வேகத்தில் சொன்னால் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேகமாக சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதே வேகத்தில் போ. அவ்வியம் இருக்க நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க, லோபம் அருளின்மை கூட கலந்து உள்ளிருக்க, மேல் ஆசா விசாசம் முதலாம் வெவ்விய குணம்பல இருக்க, என் அறிவோடு மெய்யனீ வீற்றிருக்க விதியில்லை எனிலோ பூரணம் என்னும் பெயர் இருக்கில் உரை வேறும் உளதோ, கவ்வுமலமாகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூர்ச்சை கடிதகல வலிய வரும் ஞான சஞ்சீவியே கதியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்து ஒங்கு திவ்ய குணமேறுவே சித்தாந்த முக்தி முதலே சிறை விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இல்ல எப்பா இறைவன்ட்ட பேசுறார், நீ உனக்கு பேர் பூரணன்னு பேர். எப்ப பூரணம்? இந்த உலகத்துல உண்டான எல்லாம் நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், இருள் ஒளி, பகல் இரவு எல்லாம் கலந்து நீ இருப்ப, அப்பதானப்பா நீ பூரணன்னு பேரு. அப்படி பூரணன்னு ஒரு பேர் உனக்கு இருக்கும்போது அதுல நானும் இருக்கணும் தானே. எங்கிட்ட அவ்வியம் பொறாம இருக்கு, சூது இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, மதம் ஆச்சரியம் இருக்கு, இவைகள்லாம் இருக்குடா. நீ ஆனாலும் என்கிட்ட இருக்க தகுதி கிடையாது, நீ போடா அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. நீ என்னை தள்ளி வச்சுட்ட, அப்ப எனக்கு வேற கதி கிடையாது. நீ தள்ளி வச்சும் போது நான் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீ எப்படி பூரணனாவ? நான் உன்னை விட்டு வெளியே வந்துட்டோம்ல, உங்ககிட்ட பூரணங்கிறது எப்படி கிடைக்கும்? இந்த அண்ட பகிரண்டமும் இணைஞ்சதான் பூரணன்க கூடியது. நான் வெளியே வந்தா நீ பூரணன் ஆக மாட்டேல்ல. அப்போ பார்த்துக்கோ, என்னையும் இணைச்சிக்கிட்டாதான் நீ பூரணன் ஆவ. எங்கிட்ட இருந்த இந்த இவ்வளவு மலமாசு மனமாசு இத்தனையும் நான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்து நான் உன் பக்கத்தில் வர்றதுக்கு எனக்கே முதல்ல கூச்சமா இருக்கு. இப்போ நீ வச்சுக்கிறதுக்கு உனக்கும் தயக்கம். இதெல்லாம் போக்கடிச்சிட்டு என்னை நீ வச்சுக்கோ. இறைவன்ட்ட போய் எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்க படிச்ச அறிவு புதர்க்கவாதத்துக்கு பயன்படலை, இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு. நான் உன் கூட இல்லைன்னா உனக்கு பூரணங்க பேர் எப்படி வரும்? இதே பாடலை இதே துணியில அப்பய தீட்சிதர்னு ஒரு மகான் பாடுறார். உனக்கு பூரணன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பூரணங்க பேருக்கு நீ தகுதியானம்னா நீ என்னை வச்சுக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா நீ பூரணன் ஆக முடியாது. உன்னை எல்லாரும் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேங்கிறாங்க. நீ குறைவொன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா நான் இல்லைன்னா நீ உனக்கு குறைபட்டவன் தான். என்னை வச்சுக்கிட்டாதான் நீ உனக்கு குறை வராது. என்னை வச்சுக்கணும்னா என்னை சுத்திகரம் பண்ணி நீ எடுத்துக்கோ அப்படி சொல்றாரு அவர். இவரும் அதே கருத்தை இவர் வேற மாதிரி சொல்றார். அவ்வியம் இருக்க, என்கிட்ட பொறாம இருக்கு, நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க, என்கிட்ட நான் போகலை, எனது போகலை, ஆணவம் மாதிரி இருக்கு. லோபம் அருளின்மை கூட கலந்து உள்ளிருக்க. அப்புறம் லோபங்கிறது கஞ்சத்தனம், கொடையின்மை, பெறத்திற்கு கொடுத்து மகிழக்கூடிய தன்மை இல்லாது லோபம் இருக்க. அருள் இன்மை கூட கலந்து உள்ளிருக்க. எங்கிட்ட தயங்க கூடியதே இல்லை. எங்கிட்ட அருள் இன்மை கூட கலந்து உள்ளிருக்க. மேல் ஆசா விசாசம் முதலா இது மட்டுமா? இதுக்கு மேல ஆசா விசாசம், ஆசம் அதாவது ஆசை அது இருக்கு. விசாசம் வேற எல்லா விதமான உலகியல் தீய பணங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. வெவ்விய குணம்பல இருக்க என் அறிவோடு. நான் கீழான இயல்பு, தரக்குறைவான சிந்தனை, தரக்குறைவான எனவு இவ்வளவு என்கிட்ட இருக்கு. வெவ்விய குணம்பல இருக்க என் அறிவோடு மெய்யன்னீ வீற்றிருக்க விதி இல்லை என்னிலோ. இவ்வளவு என் கூட இருக்கும்போது நீனும் என் கூட எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு இடத்துல ஒரு இடம் வீடு அசிங்கமா இருக்குன்னா இருக்கிறவங்க ஐயோ இந்த வீடு ரொம்ப அசிங்கமா இருக்கு, இதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ வீடு சுத்தமா இல்லை, அவங்க அசுத்தமாக வச்சுருக்குறாங்க, அங்கங்கே துணி தொங்க போட்டிருக்காங்க, அங்கங்கே பாத்திரங்களை புரட்டி போட்டிருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்மளால் இருக்க முடியாது. என் மனசுக்குள்ளே பொறாமை இருக்குது, சூது இருக்குது, லோபம் இருக்குது, அருள் இல்லை, என்னென்னமோ கேவலமானதெல்லாம் இருக்குது. இதோடு நீயும் இருக்க முடியாது. சரி நீ என்னை விட்டுவிட்டு நீ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாரும் பூரணம்னு விரிச்சு சொல்ல முடியாது.
பெரிய அருளாளர்கள்லாம் உன்னை பூரணன்னு சொல்ல முடியாது. நான் தனியாக அங்கே இருக்கும்போது உன்னை எப்படி பூரணன்னு சொல்ல முடியும்? எனக்குள்ள நீ இருக்கிறதுக்கு என்கிட்ட இத்தனை குணமும் இருக்கு. அப்போ இத்தனை குணத்தையும் என்னை விட்டு நீ கலத்தி எடுத்துட்டு என்னை நீ நானாக முயற்சி பண்ணி அது போக மாட்டேங்க. நான் கோபத்தை விட்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன், பொறாமையை விட்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன், மோகத்தை விட்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் என் கூடவே இருக்குது. அப்போ நான் எப்படி வர முடியும்? வர முடியாது. நீ என்னை வந்து இதையெல்லாம் விட்டுட்டு நான் உன்னோடு இருக்கும்படியான ஒரு அருட்கருணை செய், அப்பதான் நீ பூரணனாவ அப்படி சொல்றார். எவ்விய குணம்பல இருக்க என் அறிவோடு மெய்யன் நீ வீற்றிருக்க விதி இல்லை. இவ்வளவு குணமும் என்கிட்ட கீழான குணங்கள் இருக்கும்போது நீ மெய்யான நீ என்கிட்ட இருக்கிறதுக்கு விதி இல்லை. பூரணன் எனும் பெயர் விரிக்கில் உரை வேறு முளதோ, உன்னை பரிபூரணன் எப்படி சொல்ல முடியும்? நான் வெளியே வந்துட்டேன்னா உன்னை பரிபூரணன் எப்படி சொல்ல முடியும்? கவுமலம் ஆகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூச்சை கடிதகல வலிய வரும் ஞான சஞ்சீவியே கலியான பூமி நடுவு. இப்போ கவ்வும் மலம் ஆகின்ற நாகபாசத்தினால், நாகபாசங்கிறது அது பாம்பு கடிக்கு மிருக சஞ்சீவினி மந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை கொடுத்தா, கருட மந்திரங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை போட்டால் அந்த நாக சஞ்சீவினி அந்த நாகபாசம் வந்து நம்மளை கட்டவிடும். நாகபாசங்கிறது ஒரு கொடிய கட்டு, அதுக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டோன்னா சாவு தான். ஏன்னா அது ஒரு பெரிய விஷம். அந்த விஷத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நமக்கு சாவு தான் கடைசி வரைக்கும். இப்போ நீ வந்து என்ன செய்யணும்? கருட சஞ்சீவியாக வந்திருந்து எனக்கு அந்த மூலிகையை தந்து என்னுடைய நாகபாசத்தை கட்ட விட வேண்டும். அப்போ நாகபாசத்துக்கு மூலிகை மருந்தாத மாதிரி என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் இவைகளுக்கு மருந்தாக நீ தான் வரணும் ஞான சஞ்சீவியாக. கவ்வு மலம் ஆகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூச்சை கடிதகல வலியவரும் ஞான சஞ்சீவியே கலியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குணம் மேறுவேன். நீ வந்து செவ்விதின் நன்றாக செழித்து வளரக்கூடிய மேருவாக, இந்த மேருல தான் நமக்கு எல்லா விதமான அருஞானமும் கிடைக்கக்கூடியது. சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்திய சின்மயானந்த குருவே. நீ வந்து எனக்கு திருச்சிராப்பள்ளியில் எனக்காக வேண்டி இறங்கி வந்து இந்த கருணையை செய்திருக்கிறாய் அப்படிங்கிறார். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள்ள அசர சர பேதமான யாவையும் வகுத்து நல்ல அறிவியும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ உன்னை நான் அணுகவும் தன்னருள் வகுக்க இல்லையோ. பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யில்லா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவு அற்ற பொருளே தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. நீ வந்து என்னமெல்லாம் உனக்கு இந்த பூமியில வகுத்து வச்சிருக்கிறேன் கேளு. சரப்பொருள் வகுத்து வச்சிருக்கிற, அசரப்பொருள் வகுத்து வச்சிருக்கிற, ஐவகை எனும் அதாவது பஞ்ச பூதங்களாக மண், நீர், நெருப்பு, ஆகாயம் இது எல்லாத்தையும் நீ வகுத்து வச்சிருக்கிற. ஐவகை எனும் பஞ்சபூதம் வகுத்திருக்கிற, அதனுள் சரப்பொருள் வகுத்திருக்கிற, உயிரோட்டம் உள்ள பொருள் வச்சிருக்கிற, உயிரோல் இல்லாத பொருள் வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் நல்ல அறிவு வச்சிருக்கிற, ஆதி மறையாதி நூல்கள் அனைத்தும் நீ வகுத்து வச்சிருக்கிற. சைவம் முதலாம் சமயம் வகுத்து வச்சிருக்கிற. பல சமயங்கள், அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் எத்தனை வகுத்து வச்சிருக்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் புறப்பட்டு இருந்துச்சு. இவ்வளவு வகுத்த நீ என்ன வந்து மனமடங்க வைக்கலையே, இவ்வளவு வகுத்து என்னப்பா செய்ய கேட்கிறாரு. சைவம் முதலாம் அளவில் சமயமும் வகுத்து, சரி சமயத்துக்குள்ளதான் இருக்கியா, சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி. இந்த சமயத்துக்குள்ள அகப்படக்கூடியதில்லை அனுபூதி நிலைங்கிறது. இவைகள்லாம் அறிவை வளர்த்தி கொள்வதற்கு, அறிவை விருத்தி பண்ணும் கொள்வதற்கு 96 தத்துவங்களும் இந்த உயிரையும் இந்த உடலையும் மறைத்து கொண்டிருக்கின்றது. இறையை உணரவிடாமல் தடுக்கின்றது என்பது இந்த சமயங்கள் மூலமாக, இந்த அறிவு மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். நம்மை ஆணவமாதி மலங்கள் மறைச்சிருக்குங்கிறத இந்த அறிவு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் எல்லாம் வகுத்து வச்சிருக்காரு சைவம். ஆனால் அனுபூதி எப்போ கிடைக்குது? சைவம் முதலாம் அளவில் சமயம் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்கவில்லையோ. நான் உன்னோடு கலந்திருப்பதற்கு ஒரு விதியா நீ வகுக்கலை. இத்தனை விதி வகுத்தவனுக்கு இது ஒரு பெரிய காரியமா? என்னையே நான் உன்னை அணுகும்படியான ஒரு விதியை வகுத்திருக்கலாமே, அதுக்கு ஒரு லா வச்சிருக்கலாமேப்பா. இன்னும் ஃபார்முலா போட்டால் நீ என்னை வந்து அணுகிடலாம். நான் என்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில் இந்த பஞ்சபூதங்களை வகுத்தேன், இந்த சரப்பொருளை வகுத்தேன், அசரப்பொருளை வகுத்தேன், அறிவை வளர்த்தேன், சமயத்தை வளர்த்தேன், ஆதி மறைகளை வளர்த்தேன், இலக்கணத்தை வகுத்தேன், இலக்கியத்தை எல்லாம் செஞ்சேன். நீ இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணு, நீ என்னை வந்து அடைஞ்சிருவேன். நீ எனக்கு ஒரு விதி வகுக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படி கேட்குற. பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சி. நீ வந்து
பொய்யானவர்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். அப்போ பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூர்ண அகண்டிதாகாரமாய் போக்கு வரவற்ற பொருள். பொய்யவர்களுக்கு நீ காட்சி கொடுக்க மாட்டேன், பொய்யிலா மெய்யவர்களுக்கு நீ காட்சி கொடுப்ப. போதம் அவங்க அறிவுமயமாக நீ நிற்ப, பரிபூர்ண அகண்டிதாகாரமாய் எல்லா பக்கம் நீக்கமர நிறைந்த நீ அவர்களுடைய அறிவுக்குள் நின்று நீ எல்லா பக்கம் நீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நீ நல்குவாய். போக்கு வரவற்ற பொருளே, தெய்வமறை முடிவான பிரணவ சொருபியே, சித்தாந்த முக்தி முதலே, சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த பொருள். நீ பிரணவ சொரூபமாக நீ காட்சி கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. 5 வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை நீர்மேல் அமர்கின்ற குமுளி என நிற்கின்றது என்ன நான் அறியாத காலமெல்லாம் புந்திமகள் உறவுண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்று இருந்தேன். பூராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை அல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரென்னுங்கும். துயிலுறாது இருவிழியும் இரவு பகலாய் செந்தளிலின் மெழுகானது அங்கம் இவை என்களோ. சித்தாந்த முக்தி முதலே, சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குரு. எல்லாம் உனக்காண்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எப்படி அழுக வருது அப்படின்னு சொன்னா, நான் இறப்பும் பிறப்பும் நினைச்சேன். ஓ, இந்த சரீரம் போயிடும், அதுக்கப்புறம் இன்னும் அன்னை வயிற்றில் பிறப்போம், அந்த சரீரமும் போயிடும், இப்படி செத்து பிறந்து இப்படியே போறதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது இதை நெஞ்சினால் பகீரனும் துகில் வராது. நான் ஒன்னு நினைச்சு தூங்காம இருக்கல, சாமையும் பிறப்பையும் நினைச்சு நான் தூங்காம இருக்கிறேன். இறப்பு பிறப்பு எப்படி வரும் அப்படின்னு அந்த கவலையில தூங்காம இருக்கிறேன். அந்த கவலையில இருவிழியும் இரவு பகலாய் சொரியும் நீர். அது இரவு பகலா, ஐயோ நான் எப்போ சாவில்லாத நிலைக்கு போறேன், எப்போ நான் இரவாத நிலைக்கு போறேன், எனக்கு அந்த சாவை நினைச்சாலே எனக்கு கண்ணில் நீர் வடியுது. இந்த நிலையெல்லாம் நீ மாற்றி அமைக்க மாட்டாயா? 5 வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை நீர்மேல் அமர்கின்ற குமிழியென நிற்கின்றது என்ன நான் அறியா காலமெல்லாம். ஒரு காலத்துல எனக்கு இந்த ஆக்கை நீர்மேல் குமிழி அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. இதை மெய்யென்று, இத்தை மெய்யென்று எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இத்தை மெய்யென்று எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, நானும் அத்தை மெய்யென்று இருந்தேன். இந்த 5 வகை ஆகின்ற பூத பேதத்தினால் ஆகின்ற ஆக்கை நீர்மேல் அமர்கின்ற குமிழியை என நிற்கின்றது என்ன நான் அறியாத காலம். என்னுடைய குருநாதரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னால நான் இந்த உடம்பு தான் பெருசு, இதுல உண்டு உடுத்தி வாழ்வதுதான் பெருசு, நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நல்ல உடுத்திக்கணும், நல்லா உண்டு கொள்ளணும், நல்லா தூங்கணும், இதுதான் எனக்கு சுகம் அப்படின்னு இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது புந்திமகளை உறவுண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்று இருந்தேன். அப்போ இந்த உடல்லாம் நான் என்னுடைய குருநாதரை சந்திக்கணும்னால நான் இப்படி தான் இருந்தேன். புந்தி மகிழ என்னுடைய புத்தி மகளும் வந்தால் நல்லா உண்ணுவேன், நல்லா உடுத்துவேன். அப்புறம் போந்த நெறி, நான் இதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட நெறி, நான் இதுக்குள்ள புகுந்தா போதும் அப்படின்னு இருந்தேன். பூராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. ஆனால் நீ நான் குருநாதா உன்னுடைய திருமேனியை பார்த்தேன், உன்னுடைய பின்னாலே நான் வந்தேன், நீ ஒரு இடத்துல அமர்ந்து என்னை சும்மா இரு அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல நான் அமர்ந்து உன்னுடைய திருமுக நோக்கத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னுடைய இரு கண்ணில் ஒளிர்வதாகிய ஞான ஊற்றை என்னுடைய கண்ணில் மனதை தேக்க வைத்து அந்த கண்ணுக்குள்ளே ஒளிரக்கூடிய ஞானத்தை உணரும் வண்ணமாக நீ செஞ்ச. அப்படி நீ செய்யும்போது பூராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. அப்போ நான் இதே இத்தனை காலமும் இந்த பஞ்சபூதத்தினால இந்த உடம்பையா நம்ம மெய்யன்னு இருந்தோம், இதில் உண்டு உடுத்து உண்டதெல்லாம் மலர்ந்தானே, உட்கொண்டதெல்லாம் மலர்ந்தானே, கண்டதே காட்சி, இப்படித்தானே வாழ்ந்திருக்கோம், இது ஒரு வாழ்க்கையா? என்னுடைய குருநாதர் உணர்த்ததுக்கு முன்னால் நான் இத்தை மெய்யென்று இருந்தேனே, இது எவ்வளோ பெரிய மோசம், ஐயையோ நான் இப்படி இருந்துட்டேனே அப்படின்னு புந்திமைகளை உறவுண்டு உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன். புராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. இது இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். எம்பெருமானுடைய அருள் அந்த ஞானத்தை நான் உணரும் போது அந்த கண்மூடி ஒரு பொழுது அந்த கண்ணுக்குள்ளே நான் என்னுடைய எண்ணத்தை செலுத்தி இது என்னுடைய கருத்திற்குள் வந்து நுழைய வேண்டும் என்று நான் இருந்தபோது எனக்கு அது என்ன அருள் அனுபவம். எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை அல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரன். நான் அதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், எந்த நிலை பேசினானாலும் எனக்கு என் நெஞ்சு பகிர்ந்தது. இறைவன் ஒரு அபயம் கொடுக்கணும், எப்பா ஒன்றும் இல்லைடா, சாவும் பிறப்பும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை சாவாத நிலைக்கு நான் வச்சுக்கிறேன். சாவாத நிலைங்கிறது உன்னுடைய மனப்பக்குவம் தான் சாவாத நிலைங்கக்கூடியது. அப்போ
எந்த நிலை பேசினாலும் இணங்கவில்லை எல்லாம் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீர் என்னும் துயிலுறாது இருவொளியும் இரவு பகலாய் செந்தளிரின் மெழுகானது அங்கம் இவை எண்களோ சித்தாந்த முத்தி முதல். நான் சாவுக்கும் பிறப்புக்கும் அப்படி அஞ்சப்படுகின்றேன்ப்பா. உன்னுடைய அருளை இன்னும் ஆழமாக எனக்குள் செலுத்தி எனக்கு ஞானத்தை தர வேண்டும். சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தி சின்மயானந்த குரு. அப்போ சின்மயானந்த குருவாக இவருக்கு இந்த ஞானம் உணர்த்தும் வரைக்கும் இந்த உடலையே அவர் பெருசாக நினைச்சு வாழ்ந்தார். அதுக்கு பிறகு அந்த ஞானம் வந்த பிறகு அந்த உடலை விட்டு அதற்கு அந்த உடலுக்குள்ளேயே வேற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைவதை பார்த்து இதுவே பெரிய ஞானம் அப்படிங்கக்கூடியதுக்கு வராரு. அப்புறம் திருவருள் கூட்டி வைக்க இன்னொரு மீதி 5-6 பாடல் இருக்குது. அதை நாளைக்கு பார்க்கலாம்.